வணக்கம். மார்க்கெட் மெக்கானிசம் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் நாம் ஏன் ப்ராப் ஃபார்மில் ஈஸியாக ஜெயிக்க முடியல, அதில் இருக்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் கவனிக்கிறதில்ல. அதுவே பார்த்திங்கன்னா நம்மளை அந்த டார்கெட்டை ரீச் பண்ண விடாமல் பண்ணுது. ஸோ அதை ஒரு சுருக்கமாக்கி பண்ணாலே நம்மளால் ஈஸியாக டார்கெட்டை ரீச் பண்ண முடியும். அந்த டார்கெட்டை ரீச் பண்ணி பேஸ் 2 அக்கௌண்ட்டை கிளியர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, பேஸ் 1 அக்கௌண்ட்டை கிளியர் பண்ணதா இருந்தாலும் சரி, இது எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். தவிர இதில் நான் ஒரு புது கம்பெனியை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஃபண்டிங் பிப்ஸில் ரேட் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ப்ரைஸஸ்லாம் விலை அதிகரிக்க போகுது. அதனால் கடைசியாக ஒரு ஆஃபர் கொடுத்து இந்த இது கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடியே ஒரு மெயில் இருந்துச்சு எனக்கு, ப்ரைஸஸ் ஆர் கோயிங் டு இன்க்ரீஸ், விலை சீக்கிரம் ஏறப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நான் ஒரு ஆல்டர்னேட்டிவ் பார்த்தேன். ஓகேங்களா? அப்போது பார்க்கக்குள்ள தான் இந்த கம்பெனி எனக்கு தென்பட்டுச்சு. ஸோ நான் இதில் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு ஒன் வீக் 1 மந்த்தாக இருக்கும். 1 மந்த் இல்லை, சாரி 10 days, ஒரு 10 நாளாக ஒரு இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான். இதில் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது நிறைய விஷயம். அதனால தான் நான் இந்த வீடியோ சஜஸ்ட் பண்ணுறேன். அதே சமயம் 2-3 முக்கியமான விஷயமும் இருக்குது. ஸோ இது ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு. இதில் பார்த்திங்கன்னா இப்போ வாங்கக்குள்ளே 25% டிஸ்கவுண்ட் இருக்குது. ப்ளஸ் ப்ரைஸிங்கும் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸோட கம்மியான ரேட்டுக்கு தராங்க இவங்க. ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இது மாதிரி இருக்குது. வீடியோவை மேற்கொண்டு பாருங்கள். ஓகேங்களா? அது எல்லாமே நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஓகே, அதே மாதிரி உடனே இந்த வெப்சைட் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடியை போய் இந்த வெப்சைட்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா தனியாக இன்னொரு டைம் உங்களுக்கு இமெயில் அட்ரஸும் ஃபோன் நம்பரும் கேட்கும். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100K அக்கௌண்ட் கிவ் அவே சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? லக்கி வின்னர்ஸ்க்கு தான் தரப்போகிறாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் அதை ஃபில் பண்ணுங்கள். அது ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு தருவாங்க. ரொம்பவும் பார்த்திங்கன்னா வரட்டுப்படி பிடிக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஒரு கால்வாசி பேத்துக்கு பாதி பேத்துக்குனாச்சும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா மற்ற கம்பெனியுமே அது மாதிரிலாம் சான்ஸ் கொடுப்பாங்க. ஃப்ரீ கிவ் அவேஸ் அப்பப்போ வரும். இதில் இருக்குது. இதில் பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ன இருக்குது, நான் நோட் பண்ண விஷயம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், கவனிங்க. இப்போ நாம் பார்த்திங்கன்னா இதில் அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் போயிட்டுருக்கு, ட்ரேட்ஸ் போயிட்டுருக்கு நம்மளது. இதுதான் அதோட மேட்ச் ட்ரேடர் லாகின். ஓகேங்களா? இதில் என்ன பார்க்குறோன்னா நம்ம ஃபஸ்ட்டு நாம் லாஸ்ட்டில் இருக்கிறத காமிச்சிக்கலாம். ஆனால் ஓவரால் அக்கௌண்ட் கெயினில் தான் போயிட்டுருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வெறும் 1 day பெர்ஃபார்மன்ஸு, $400ங்கிறது. ஸோ இங்கே சிம்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரிப்டோவில் எத்தனை ஸ்கிரிப்ட் இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு கிட்டத்தட்ட என் கண்ணுக்கு தெரியறது தோராயமாக ஒரு 20 ஸ்கிரிப்ட் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாமே வெர்த்தி. ஓகேங்களா? இது ஒரு கீ பாயிண்ட்டாக எனக்கு கிரிப்டோ ட்ரேட் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அது கண்ணாமின்னான்னு மூவ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக வேறு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் ஒரு ப்ராப் ஃபார்ம் அக்கௌண்ட்லாம் எடுக்கக்குள்ள உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா ஸ்ப்ரெட்டு. ஓகேங்களா? இவன்கிட்ட ஸ்ப்ரெட்டு சூப்பராக இருக்குது. நிஜமாக நான் மற்ற கம்பெனியில் பார்த்ததோட ஸ்ப்ரெட்டு சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு ஃபோரெக்ஸ் பேர் எடுக்கிறீங்க, ஒரு மெகாலாட் எடுக்கிறீங்கன்னா கூட, அதாவது 1.00 குவான்டிட்டி எடுக்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு $5 $10 தான் உங்களுக்கு நெகட்டிவில் ஸ்டார்ட் ஆகுது. இதே மற்ற கம்பெனி ஒரு ஃபண்டிங் பிப்ஸ் எல்லாம் போகக்குள்ள உங்களுக்கு 15லேருந்து 25 கூட உங்களுக்கு நெகட்டிவில் ஓப்பன் ஆகும். அந்த ஸ்ப்ரெட் டிஃப்ரென்ஸு, கமிஷன்ஸு அதெல்லாம் போக இவன்ட்டு அதெல்லாம் ரொம்பவுமே கம்மியாக இருக்குது. ஓகே, இப்போ இது எப்படி இம்பேக்ட் ஆகும் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த டார்கெட் $400 ஒரு 5K அக்கௌண்ட்டோ இல்லை 10K அக்கௌண்ட் வச்சுக்கலாம். ரவுண்டாக $800 டார்கெட் கொடுக்குறான்னா அந்த $800 டார்கெட் கொடுக்கக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் கொடுத்துருக்க $800க்கு பதிலாக நீங்கள் $1000 சம்பாதிக்கிற மாதிரி ஆயிரும் இந்த சார்ஜஸ் அண்ட் கமிஷன்ஸ்னால். ஓகே, இந்த ஸ்ப்ரெட்டு சார்ஜஸ்ஸு கமிஷன்ஸ்னால் அதெல்லாம் இவன்ட்டு இல்லாததுனால நீங்கள் சீக்கிரமாகவே டார்கெட்டுக்கு போயிடுவீங்க. நிறையா பேர் இப்படி கூட ஃபெயில் ஆகிருப்பீங்க. $10,000 அக்கௌண்ட்டில் 10,500 600 அது மாதிரி ஃபெயில் ஆகிருப்பீங்க. ஏன் நானே ஒரு டைம்
வெறும் $10 ரீச் பண்ண முடியாமல் ஃபெயில் ஆகிருந்திருக்கேன். நம்ம பழைய வீடியோவில் போட்டிருக்கேன். $20 இன்னும் ரீச் பண்ண முடியாமல் ஒரு ஃபண்ட் அண்ட் நெக்ஸ்ட் அக்கௌண்ட் கிரிப்டோ கிராஷில் போயிடுச்சு. அது மாதிரி ஆயிருக்கு. ஓகே, அதெல்லாம் வந்து அப்போ அந்த கமிஷன் இல்லைன்னா நான் ஈஸியாக பாஸ் ஆகியிருந்திருப்பேன். ஸோ அதுக்கு உதவும். ஸோ நான் இதை மேற்கொண்டு அதிகம் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த விஷயத்துக்கு போகலாம். அப்புறம் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதே ஒரு சனிக்கிழமை நாள் நைட்டு 10 மணிக்கு. ஓகே, 8ஆம் தேதி பிப்ரவரி. அப்போ கூட பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோஸ் இயங்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்து கிரிப்டோஸில் ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபெசிலிட்டியுமே உங்களுக்கு இது எனக்கு ஒரு பிடிச்ச ஃபியூச்சர். ஓகேங்களா? இது எல்லா கம்பெனியும் கொடுக்கறது கிடையாது. சாட்டர்டே சண்டேஸில் அதுவும் இதுக்கே கொடுக்கறது கிடையாது. எவாலுவேஷன் பேஸ், அதாவது அந்த எக்ஸாம் பேஸ் மாதிரி வைக்கிறாங்க இல்லையா, 2 பேஸ் பாஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஃபண்டட் அக்கௌண்ட் போயிட்டிங்கன்னா கூட ஃபண்டிங் கிரிப்ஸ் ஃபண்டட் நெக்ஸ்ட் மாதிரி இருக்க கம்பெனிஸ்லாம் வந்து உங்களுக்கு சாட்டர்டே சண்டேஸ் எக்ஸஸ் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. உங்கள் பொசிஷனை நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ண முடியாது. ஆனால் இதில் ட்ரேட் பண்ண முடியும். நான் இப்போ கூட இதில் ஒரு ஆர்டர் எடுக்க முடியும் நான் நினச்சா. இப்போ பாருங்கள், ஆர்டரு விழுந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து இதில் இது ஒரு பெனிஃபிட். அப்புறம் நம்ம மீதி என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். நீங்கள் கற்றுக்கிட்ட டெக்னிக்கல் அனாலிசிஸ் முறைகள்லாம் ஃபெயில் ஆகுதா? என்ன தான் பண்ணாலும் ப்ராப்ளமில் அவங்களால பாஸே ஆக முடியலையா? ப்ராப்பர் வே எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்குன்னா, நீங்கள் கற்றுக்க வேண்டியது மார்க்கெட் மெக்கானிசம் மாடல் தான். அதில் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா சிம்பிள்ஸ்க்கும் எல்லா மார்க்கெட்ஸ்க்கும் எப்படி ஒர்க் ஆகுது, என்ன நடந்துகிட்ருக்கு, அடுத்து என்ன நடக்க போகுது, நீங்கள் எப்படி லோவஸ்ட் ப்ரைஸில் பையும் பண்ணுறதும் ஹையஸ்ட் ப்ரைஸில் எப்படி செல் பண்ணுறது, எக்ஸாக்டாக பின் பாயிண்ட் என்ட்ரி, 1 டேப் என்ட்ரியில் நீங்கள் என்ட்ரு பண்ணி இம்மீடியட்டாக ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் உங்கள் கையில் வரணுன்னா நீங்கள் கற்றுக்க வேண்டியது நம்ம மார்க்கெட் மெக்கானிசம் கோர்ஸ் தான். கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூக்கான லிங்க் நான் தரேன் வீடியோட எண்ட் கார்டில். இல்லாட்டினா நம்ம சேனல் நேமை கிளிக் பண்ணி மார்க்கெட் மெக்கானிசம் கோர்ஸ் ரிவ்யூன்ட்டுன்னு ஒரு வீடியோ இருக்குது, ரீசெண்டாக போட்ட வீடியோஸில். அதையுமே பாருங்கள். நான் இல்லாட்டினா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்ஸ்லேயும் அதுக்கான லிங்க் தரேன். அதை பார்த்து டிசைட் பண்ணுங்கள். ஓகே, நம்மக்கிட்ட கோர்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக, அவங்களாம் பல கோர்ஸ் படிச்சுட்டு இப்போது ரொம்ப திருப்தியாக இருக்காங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வின் ரேட்லாம் 65%, 70, 80% இருக்குது. அவங்களோட ரிப்போர்ட்ஸும் வந்து இன்னும் ஒரு 1 மந்தில் அதுக்குள்ளே நான் ரெடி பண்ணி போடுறேன். ஏன்னா வந்து ஜனவரி லாஸ்ட் வீக்கில் தான் நம்மகிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா வர ஆரம்பித்தாங்க. அவங்களெல்லாம் வந்து இப்போ தான் ரெடி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக ட்ரேட்ஸ் எடுக்க வச்சிட்ருக்கேன். ஸோ அவங்களோட ரிப்போர்ட்ஸ்லாம் அப்கமிங் மந்த்ஸில் வரும். எல்லாத்துக்கும் போட முடியாது, ஆஃப்கோர்ஸ் சம் பீப்புள்ஸ் இது நான் போடுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். என்ன உங்களுக்கு உதவி தேணுன்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ மீதி பார்க்கக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ட்ரஸ்ட் பைலட்டில் ஒரு 4.6 பக்கமாக ரேட்டிங் இருக்குது. இவங்க இந்தியாவுக்கும் சப்போர்ட்டட். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹாங்காங் பேஸ்டு கம்பெனி. அப்புறம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா 2023 வருஷம் மே மாதத்துலேருந்து இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு பக்கமாக நெருங்கிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். ஸோ ஒரு நல்ல ரெப்யூட்டேஷன், ஒரு டாப் 10 டாப் 20க்குள்ளே வர மாதிரி ஒரு கம்பெனி தான் இது. பேமெண்ட்ஸு ஆன் ரிக்வெஸ்ட், ஃபஸ்ட்டு பேமெண்ட்லாம் ஆன் ரிக்வெஸ்ட்டில் கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் கேட்குறப்ப உங்களுக்கு பேமெண்ட்டை கொடுத்துருவாங்க. ஓகேவா? எனக்கு வந்து $50 போதும்பா பேமெண்ட் பண்ணுப்பா அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவானுங்க. ஓகே, அது மாதிரி நிறையா விஷயம் அவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ப்ராப்ளம்னு வரக்குள்ளே நிறையா பேருக்கு ரூல்ஸ் வச்சுருக்கான், அதனால எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. இவன்ட்ட அந்த ரூல்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு முக்கியமாக கவனிக்கும் இந்த வார்த்தையை, நாம் ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப சாதகமான ஒரு சூழ்நிலையை அவங்க உருவாக்கி கொடுத்துருக்காங்க இந்த கம்பெனி. ஸோ இவங்களோட சேலஞ்சஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நீங்கள் 1 ஸ்டெப் பார்க்கணுன்னா சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். 1 ஸ்டெப் நான் சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. இருந்தாலும் ஒரு 1 ஸ்டெப் அக்கௌண்ட் வந்து 100K பார்த்துடலாம். ரவுண்டாக இருக்கும் நம்பர். அதனால் டார்கெட் வந்து 10%, டெய்லி ட்ராடவுன் 4%, மேக்ஸிமம் ட்ராடவுன் 6%. நியூஸ் ட்ரேடிங் அலவுடு. இந்த நியூஸ் ட்ரேடிங்கை பற்றி நான் சொல்கிறேன், கவனிக்கணும். இது வந்துட்டு ஒரு நல்ல பாலிசி இருக்குது. இப்படி தான் இருக்கணும் ரூல்ஸுன்னு ஒன்று வச்சா. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ப்ராப்ளமில் ரூல்ஸ் இருக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கணும், நேர்த்தியாக இருக்கணும். ஓகேங்களா? அது வந்து இவன்கிட்ட கரெக்டாக இருக்குது. அதனால தான் இவனை பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கம்பெனி. இவன்ட்டு வந்து இன்னும் நான் பேமெண்ட் வாங்கலை.
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதை பற்றி எனக்கு இன்னும் தெரியாது. நான் பாஸ் ஆகிட்டு பேமெண்ட் வாங்கினேன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு பெட்டான டைம் எடுக்கும் இல்லையா? ஸோ வெயிட் பண்ணுங்கள் அதுக்கு. நான் ஆனால் இந்த ஆஃபர் போகக்கூடாதுன்னு விரும்புகிறேன். உங்களுக்கு இந்த 100K கிவ் அவே வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன். அதனால நான் இப்பயே ப்ரொமோட் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் இதில் இன்னும் நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. அதை தான் நான் இந்த வீடியோவில் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ ஆனால் பார்த்துக்கோங்க, இந்த ஒன் பேஸ் அக்கௌண்ட் ஏன் பிடிக்காதுன்னு நான் சொல்கிறேன்னா, அதுக்கு காரணம் ட்ரைலிங் ஸ்மார்ட் ட்ராடவுன் இருக்கும். ஓகேங்களா? அது இருக்கும். ப்ளஸ் இந்த லிவரேஜும் கம்மியாக இருக்கும் ஒன் ஸ்டெப் அக்கௌண்ட்ஸில் எல்லா கம்பெனிஸ்லேயும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் பாஸ் ஆகி உள்ளே போனீங்கன்னா, நான் ஆகியிருக்கேன் ஒன் ஸ்டெப் அக்கௌண்ட்டில். பாஸ் ஆகி உள்ளே போனீங்கன்னா அங்கேயுமே வந்து உங்களுக்கு நீங்கள் 5% சம்பாதிச்சதுக்கப்புறம் வரது தான் உங்களுக்கு பேமெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த ட்ரைலிங் ட்ராடவுன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு, அதாவது ஸ்மார்ட் ட்ராடவுன் ஏறிக்கிட்டே வரும். உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் மேலே ஃபிக்ஸடாக ஒரே இடத்துல இருக்காது. அதை கொண்டு வந்து நீங்கள் 10Kல வச்சுருவானுங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒரு $500 தாண்டினா தான் நீங்கள் வித்ட்ரா எடுத்திங்கன்னா தான் அந்த அக்கௌண்ட்டை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற கண்டிஷன் இருக்கும். அதனால தான் வந்து அந்த மாதிரி அக்கௌண்ட் வாங்கக்கூடாது. ஓகே, 2K தான் பெஸ்ட்டு. உங்களுக்கு விலையும் கம்மி, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லிவரேஜ் 1:100. ஓகே, ஸோ இதில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டார்கெட் 8%, செகண்ட் டார்கெட் 6%, டெய்லி ட்ராடவுன் 4%. ஓகே, மேக்ஸிமம் டார்கெட் எல்லாத்து இது மாதிரியும் 10% இருக்குது. ஓகேவா? டைம் வந்து நோ டைம் லிமிட். ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மினிமம் ட்ரேடிங் டேஸுமே இல்லைன்னு நினைக்கிறேன் வந்துட்டு. ஆமாம், மினிமம் ட்ரேடிங் டேஸுமே இல்லை. நான் ஒரு அக்கௌண்ட் வாங்கினேன். ஒரு அக்கௌண்ட்டில் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாங்கி, அதுதான் ஃபஸ்ட்டு வாங்கினேன். வாங்கி 24 மணி நேரத்துக்குள்ளே நான் டார்கெட்டை மீட் பண்ணிட்டேன். ஸோ இமீடியட்டாக எனக்கு மெயில் வந்துடுச்சு. அதுக்கு கூட டைம் எடுக்கல. இமீடியட்டாக உடனே அடுத்த பேஸ் 2 அக்கௌண்ட்டுன்னு மெயில் வந்துடுச்சு. ஓகேங்களா? வீக்கெண்ட் ஹோல்டிங் அலவுடு, ட்ரேடிங் அலவுடு. இப்போ தான் உங்களுக்கு பண்டிகை அமிச்சேன். ஸோ நியூஸ் ட்ரேடிங்கில் நான் இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது என்னான்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் ட்ரேடிங்கில் வந்து இவங்கக்கிட்ட நீங்கள் வந்து அந்த நியூஸ் வர டைம் அப்போது 2 நிமிஷத்துக்குள்ளே ஆர்டர் போட்டிருந்தீங்கனாலோ, இல்லை ஏற்கனவே வந்து உங்கள்கிட்ட ப்ராஃபிட்டில் ஒரு பொசிஷன் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் ட்ரேடிங் அப்போ ஒரு பீக் அடிக்குதுனாலோ, அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 1% ப்ராஃபிட்னாச்சும் கொடுப்பான். எப்படி 1% ப்ராஃபிட் எடுத்தால் கூட கொடுப்பான். சரியா? நியூஸ் ட்ரேடிங்க்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க தெளிவாக. நீங்கள் அப்போ ட்ரேடு எடுத்திருந்தாலும் சரி, இல்லை இதுக்கு முன்னாடியே ட்ரேடு எடுத்து வச்சுருந்து அது லாஸ்ட்லேருந்து நியூஸ் வந்ததும் டக்குன்னு ப்ராஃபிட்டுக்கு வந்தாலுமே 1% கெயின் வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஓகே, அதுக்கு மேலே போகிறத அவன் கட் பண்ணிடுவான். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பாலிசி வச்சுருக்கான் இவன். அதெல்லாம் பார்க்கக்குள்ளே தான் வந்து இவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபேரான பிஸ்னஸ் பண்ணுறான். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, உங்களுக்கு சாஃப்ட்வேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ட்ரேடர், ட்ரேட் லாக்கர் இருக்குது. மேட்ச் ட்ரேடரே சூப்பராக தான் இருக்கும் இவன்கிட்ட. ட்ரேட் லாக்கர் எடுக்கிறதுக்கு நம்ம மேட்ச் ட்ரேடரே எடுத்துகிட்டு போயிடலான்னு வச்சுக்கோங்களேன். அதை எடுத்தால் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இருக்குது உங்களுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 100K அக்கௌண்ட் வச்சு நம்ம ரவுண்டாக பார்க்குறதுனால 100K அக்கௌண்ட் பார்க்கலாம். நீங்கள் சின்ன அக்கௌண்ட் வாங்குறதா இருந்தால் ஓகே. ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க சின்ன அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 100K அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா $309. ஒரு $10-15 வந்து சாஃப்ட்வேருக்கு எடுக்கிறாங்க சார்ஜஸ். ஓகே, $10 கரெக்டாக ட்ரேட் லாக்கர். அப்புறம் முக்கியமான விஷயம், கோட் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து 5K அக்கௌண்ட் எடுக்கிறீங்கன்னா இவன்கிட்ட சார்ஜஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்களா? ஃபீஸு வெறும் $22. இண்டஸ்ட்ரியிலே ரொம்ப கம்மி. ஓகே, ஆனால் சர்வீஸ் சீப்பாக கிடையாது. மேவனில் சீப்பாக இருந்துச்சு, $17-18 கொடுத்துட்டு இருந்தான். அவனும் இப்போ $22 பண்ணிட்டான். ஆனால் அவன் வந்து பார்த்திங்கன்னா சரியான தகுதி. எல்லாமே ஸ்ப்ரெட்டு பயங்கர ஹையாக இருக்கும். நானே அவன்கிட்ட தான் ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்லாம் யூஸ் பண்ணிட்டு இப்போலாம் வந்தாச்சு வெளியே. அதுலேருந்து ஸ்ப்ரெட்டு ஊறுபட்டது எடுப்பான். இவன்கிட்ட அந்த பழம்லாம் கிடையாது. ஆக்சுவலாக ப்ரீமியம் கம்பெனிஸோட இவன்கிட்ட ஸ்ப்ரெட்டு ரொம்ப கம்மி. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது செம வர்த்தியான கம்பெனி. இன்னொரு ரீசன் வந்து இந்த நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டும் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு 8K அக்கௌண்ட்டு பார்த்தீங்கன்னா $36 கிடச்சிது. இந்த அக்கௌண்ட்டு வந்து நீங்கள் ஃபன்னிங் விப்ஸில் 5K அக்கௌண்ட் தான் வாங்க முடியும். அதுவும் சி ட்ரேடர் ஆட் பண்ணிங்கன்னா $45 ஆகி போயிடும். ஓகே,
ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே நோட் பண்ணுங்கள், ஃபர்ஸ்ட் ரிவார்டு ஆன் டிமாண்ட் நாம் கேட்கக்குள்ளே கொடுத்துருவாங்க. அப்புறம் 10 நாளைக்கு ஒரு தடவை. ஓகே, அது அப்புறம் நாம் பை பண்ணுறக்குள்ளே நாம் செலக்ட் பண்ணிக்கலாம், அதுவுமே நாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நாம் வந்து ஸ்டாண்டர்ட் பிளான்னா என்னங்கிறத பார்க்கலாம். ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விங் அக்கௌண்ட் இதுக்கான ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லி ட்ரா டவுன் அதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதில் வந்து 4%, இதில் வந்து 5% இருக்குது. ஓகேங்களா, அது மாதிரி ஒரு சின்ன சின்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது இது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட்டையும் பார்த்துட்டு போயிடலாம் ஒரு கிளான்ஸ். நாம் அடுத்த ஆர்டர் பேஜில் போய் அங்கே எப்படி இருக்குது ஆட்-ஆன்ஸ் எல்லாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட்டுமே வந்து இருக்குது. இவனோடது ரேட்டு சீப்பாக இருக்குது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ட்ரா டவுன் கொடுக்கலாம். அது மட்டும்தான் ஒரு இதாக இருக்குது, உறுத்தல். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் ஏன்னா இன்ஸ்டன்ட் ஃபண்டிங்கில் நாம் போனோம்னா அவன் வந்து ஒரே ஸ்டாப் லாஸ் தான், மேக்ஸிமம் ட்ரா டவுன் மட்டும்தான், டெய்லி ட்ரா டவுன் கிடையாது. அதனால் நீங்கள் பொசிஷன் எடுத்து வச்சு ஹோல்டு கூட பண்ணிட்டுருக்கலாம். ஓகேங்களா, ஆனால் இவன்கிட்ட 5K அக்கௌண்ட்டில் அப்படி இருக்குது. ஓகே, ஸோ மற்றதெல்லாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். பை வீக்லி பே அவுட்ஸ் இருக்குது இவன்கிட்ட. அதே மாதிரி 80% ப்ளஸ் ஆட்-ஆனுக்கு போனால் அப்புறம் அங்கே வரும். சரி, நம்ம இப்போ டூத்பேஸ்ட்டு பார்க்கலாம். இன்ஸ்டன்ட் யாராச்சும் வாங்குறதா இருந்தாலும் வாங்குங்க, ட்ரை பண்ணுங்கள். நான் இன்னும் ட்ரை பண்ணல, டிஸ்க்ளைமருக்கு நான் சொல்லிக்கிறேன். ஸோ 2 ஸ்டெப்பு இது நாம் இப்போ ஆர்டர் போட போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இதில் 100K அக்கௌண்ட்டுமே நான் ஒன்று நாளைக்கு ஆர்டர் போட்டுருவேன். அதாவது நீங்கள் இந்த வீடியோ பார்க்கக்குள்ளே நான் இந்த ஆர்டர் போட்டுடுவேன். 100K அக்கௌண்ட்டு எனக்கு இல்லை, நம்மளோட ட்ரேடருக்கு. இது ஒரு ட்ரேடர் ஃபண்டு ஸ்டூடெண்ட்டுக்கு. ஓகேங்களா, ஸோ இதில் இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க. இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிபே ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ முக்கியமாக கவனிங்க, இவங்கக்கிட்ட ஜிபே ஆப்ஷனுமே இருக்குது. பேடிஎம்மில் பண்ணிங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, பாருங்க, ஆட்-ஆன்ஸ் வந்து ட்ரிபிள் பேடே, அதாவது 5ஆம் தேதி, 15ஆம் தேதி, 25ஆம் தேதி. ஆனால் எக்ஸ்ட்ராவாக $100 கட்டணும். இது வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். இது 100K அக்கௌண்ட்டுங்கிறதுனால வருது. ஓகே, 90% ப்ராஃபிட் ஸ்ப்ளிட் பண்ணணுன்னா அதுக்கு தனியாக ஒரு இது இருக்குது, அது ஒரு ஆட்-ஆன் இருக்குது. பை வீக்லி 15 நாளைக்கு ஒரு தடவை வேணும்னா அதுக்கு தனியாகவும் இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை பண்ணிக்கலாம். இது இல்லைன்னா ரொம்ப அத்தியாவசியம்னு சொல்ல மாட்டேன் நான். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நீங்கள் டெவலப் ஆகி மற்ற கம்பெனிலாம் 100 அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கீங்கன்னா இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இதை ஃபில் பண்ணிட்டு அடுத்து பேமெண்ட் பேஜுக்கு போகலாம். பாருங்கள், 25% டிஸ்கவுண்ட் ஆகிடுச்சு. 398லேருந்து $100 குறைஞ்சிருக்கு, $300. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸோட ரொம்ப கம்மியான ரேட்டு. ஸோ நான் இப்போ இதை ஃபில் பண்ணிட்டு நான் அடுத்த பேமெண்ட் பேஜுக்கு போகிறதுக்கு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பேமெண்ட் பேஜுக்கு வந்துட்டோம். நீங்கள் வந்து இது வந்து விசா வந்து பேபால் இருந்தால் மட்டும்தான் பண்ணுவோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வர விசா கார்டு கிளிக் பண்ணி பேமெண்ட் பண்ணாதீங்க. செகண்ட் வர விசா கார்டை பேமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் யூபிஐ வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்குன்னே கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்தியா ஃப்ளாக் போட்டிருக்கு. இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். ஏன்னா வந்து இந்தியா யூசர் ஃப்ரெண்ட்லியான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கிறதில்ல. ஸோ ஐஎன்ஆர் ஃபோன் நம்பர், கரன்சி ஐஎன்ஆர், யூபிஐ, ஃபோன் நம்பர் டைப் பண்ணணுமா? ஓகே, ஸோ யூபிஐ ஐடியெல்லாம் வந்து இங்கே இப்படி வரும். இது நாம் ஃபில் பண்ண தேவையில்ல. ஐஎன்ஆர்னு செலக்ட் பண்ணிவிட்டு யூபிஐ நம்பர் கொடுத்துட்டு உங்களோட யூபிஐ ஐடியை இங்கே போடணும். ஓகேங்களா, அதாவது உங்கள் ஜிபே இல்லாட்டினா ஜிபே எது யூஸ் பண்ணாதீங்க. அவன் வந்து உங்களுக்கு பேடிஎம் தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறான், ஃபாஸ்டர் பேமெண்ட்ஸுன்ட்டுன்னு. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி பே பண்ணிங்க. கார்டில் பே பண்ணதோட யூபிஐயில் பே பண்ணக்குள்ளே கொஞ்சம் சீப்பாக வருது. ஓகேங்களா, சில கம்பெனியில் யூபிஐயில் பே பண்ணிங்கன்னா அதிகம் வரும், சில கம்பெனியில் இவன்ட்ட கம்மியாக வருது. அது 100K அக்கௌண்ட்டுக்குலாம் $1000 மேலே குறையுது. ஓகேங்களா, ஸோ நம்ம அங்கே யூபிஐ ஐடி இருக்கும். உங்கள் ஜிபே ஓப்பன் பண்ணி உங்கள் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கனாலும் இருக்கும், இல்லாட்டினா உங்கள் பேடிஎம் எடுத்து பார்த்தீங்கனாலும் இருக்கும், ஃபோன்பேயில் பார்த்தீங்கனாலும் இருக்கும்.
ஸோ அங்கேருந்து நம்ம சப்மிட் கொடுக்கலாம். ஸோ இந்த QR கோடு வரும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கேன் பண்ணி அதை வந்து பேடிஎம்மில் பண்ணுறோமோ இதில் பண்ணுறோங்கிறது நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இதுக்கப்புறம் அது ஃபோனுக்கு போயிடும். ஃபோனில் தான் அந்த ஆப்லாம் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு இன்னொரு கம்பெனியும் காமிக்கணும்னு நினச்சேன். அதை பற்றி இந்த வீடியோவை நம்ம லென்த்தாக போயிட்டுருக்கிறதுனால நாம் இதை பற்றி வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா குவான்டெக்கேல். ஓகே, அந்த கம்பெனி இதுலேயுமே ஆஃபர் போயிட்டுருக்கு. இவங்ககிட்டையுமே ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு கிடைக்கிது. இவங்களுமே ரொம்ப சாலிடான பிஸ்னஸ் மாடல். இவங்களது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்கரேஜ் தனியாக வச்சுருக்காங்க. இவங்களே சொந்த ப்ரோக்கரேஜும் வச்சுருக்காங்க. அதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சாலிடாக இந்த பிஸ்னஸில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஃப்யூச்சர் ப்ரூஃப் மாதிரி. ஓகேங்களா? ஸோ ஆனால் இவன்ட்ட ஒரு மேட்ரு என்னென்னா, இவன்ட்ட கன்சிஸ்டன்சி ரூல் இருக்குது. இவங்கக்கிட்ட கன்சிஸ்டன்சி ரூல் கிடையாது கோட்டுக்கிட்ட. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதில் எடுத்து பாருங்கள். சரிங்களா? இப்போ நாம் எடுத்த ட்ரேடு உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். 14 காசு. பாருங்கள், எல்லோரும் எப்பயுமே ப்ராஃபிட் பண்ணுற ஸ்க்ரீன்ஷாட்டை தான் எடுத்து போடுவாங்க. நான் கொஞ்சம் வித்தியாசமானவன். எல்லாத்தையும் கொஞ்சம் வித்தியாசமாக செய்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நாம் வந்து அதனால் ஒரு MTM லாஸஸில் போயிட்டுருக்க ட்ரேடை காமிக்கலாம். ஓகே. ஸோ நீங்கள் சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.